ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வெந்தயம் வச்சு ஒரு க்ரீம் ஒன்று செய்ய போகிறோம். இந்த க்ரீம் நம்ம டே க்ரீமாகவும் யூஸ் பண்ணலாம், நைட் க்ரீமாகவும் யூஸ் பண்ணலாம். வெந்தயம் நம்ம சிறந்த ஒரு கிளின்சராக நம்ம பயன்படுத்தலாம். இதை பால் சேர்த்து பேஸ்ட்டு பண்ணி நம்ம அரைச்சி ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா, மசாஜ் பண்ணி கொடுத்தீங்கன்னா, ஃபேஸில் இருக்கிற சின்ன சின்ன அடைப்பெல்லாம் நீங்கி நம்ம ஸ்கின் ரொம்ப க்ளீனாக இருக்கும். இதை நம்ம டெய்லி செய்யலாம். இந்த பேஸ்ட்டை ஊற வச்சு பாலில் நம்ம அரைச்சி ஃபேஸில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த வெந்தயம் ஒரு தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு ஆறின பிறகு அந்த தண்ணியை நம்ம எடுத்து ஃபேஸ் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணும்போது பிம்பிள்ஸ் எல்லாம் போகும். பிம்பிள்ஸ் போய் பிம்பிள்ஸால் வந்த அந்த போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிருக்கும்ல, அந்த தழும்பு அதெல்லாமே போகும். இப்போ நம்ம பண்ண போகிறது வேறு. அது என்ன பண்ண போகிறோம்னு பார்ப்போம். இது நைட்டே ஊற வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, நைட்டே ஊறினது. இப்போ இதை பேஸ்ட் பண்ணணும். மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் பண்ணிடுவோம். நம்ம இப்போ அதை பேஸ்ட் பண்ணியாச்சு. இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை அப்படி ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுறணும். இது ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுறணும். இது ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு வந்துடும். நம்ம இதை அப்படியே விட்டுட்டோம்னா க்ரீம் மாதிரி வந்துடும். இதை நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம இதை அப்படியே நம்ம உடம்புக்கு ஃபுல்லாக தேய்ச்சி குளிக்கலாம். ரொம்ப நல்லது. ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும். நம்ம சன் டேன் எல்லாம் ரிமூவ் ஆகும். ரொம்ப நல்லது. இப்போ நம்ம செய்ய போகிறது இந்த பேஸ்ட்டில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த தேங்காய் எண்ணெய் ஸ்கின்னுக்கு நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. ரொம்ப நல்லா இருக்கும். இது முன்னாடி நம்ம பாட்டி அம்மாங்கெல்லாம் க்ரீமெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்க போது வெறும் இந்த தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்குமே ஸ்கின்னுக்கு ஒரு மாய்ஸ்சராகவும் இல்லை தலைக்கு தேய்க்கிறது இல்லை எல்லாத்துக்குமே இந்த தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க இந்த பேஸ்ட்டில் தேங்காய் எண்ணெய் நம்ம ஆட் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கணும். இதே ஆயில் ஸ்கின்னாக இருக்குன்னா இந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம். அப்படியே நம்ம பண்ணிக்கலாம். கூட உங்களுக்கு இந்த வெந்தய ஸ்மெல் பிடிக்கலை அப்படின்னா ஏதாவது ஒரு எசென்சியல் ஆயில் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா அப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம அப்படியே இதை கலந்துக்கிட்டே வந்தோம்னா நல்ல ஒரு க்ரீம் இதுக்கு வந்துடும். க்ரீமான ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும். நார்மல் ஸ்கின்னு இருக்கிறவங்க, ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இந்த தேங்காய் எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க மட்டும் இந்த தேங்காய் எண்ணெய் தடவ வேண்டாம். இதை அப்படியே எடுத்து இதை மட்டுமே தேய்ச்சி நமக்கு குளிக்கலாம். ரொம்ப நல்லது. இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். சன் டேன் ரிமூவ் ஆகும். நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும் ஸ்கின்னு. கலர் லைட்டன் ஆகும், பிரைட் ஆகும். ரொம்ப நல்லா இருக்கும். இது நம்ம ஃபோம் மேடு அப்படிங்கிறனால இது சைட் எஃபெக்ட் எதுவும் இருக்காது. ஆனால் உங்களுக்கு ரிசல்ட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருக்கும். நீங்கள் அதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். சோப்பு எதுவுமே இல்லாமல் உடம்பு ஃபுல்லாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். தேய்ச்சி குளிக்கலாம். ஏன்னா இதில் நிறைய இந்த எண்ணெய் தன்மை வெறுமனே இந்த வெந்தயத்தில் அந்த ஆயில் இருக்குனால இதை அப்படியே நீங்கள் தேய்ச்சி குளிக்கலாம். ரொம்ப நல்லது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.